பார்க்க போற டாபிக் சிக்மா ஃபீமேல். ஒரு ஆண் சுதந்திரமானவனா தனித்துவமானவனா இருந்தாலே இந்த சொசைட்டி ஏத்துக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட சமுதாயத்துல ஒரு பெண் சுதந்திரமானவளா தனித்துவமானவளா இருந்தா விமர்சனங்கள் தான் அதிகமா வரும். ஒரு ஆணாலேயே விமர்சனங்களை தாங்கிக்க முடியாத காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சொசைட்டில ஒரு பெண் மன தைரியத்தோட கேலி கிண்டல் எதுக்கும் செவி சாய்க்காம தனக்கான ஒரு பாதையை உருவாக்கி மிகப்பெரிய அளவு சாதிச்சு காட்டுறவங்க தான் சிக்மா ஃபீமேல். இவங்க பிறக்கும் போது இந்த பர்சனாலிட்டியோட பிறக்கிறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களா, அவங்க கேரக்டர்ஸ் என்ன, அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சிக்மா ஃபீமேல் பிறக்கும் போது இந்த பர்சனாலிட்டியோட பிறக்கிறாங்களா, அது ரொம்பவே கம்மி தான். சில பெண் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது இந்த பர்சனாலிட்டியோட பிறக்கிறாங்க. மோஸ்ட்லி சிக்மா ஃபீமேல் உருவாக்கதான் படுறாங்க. பெண்கள் எங்க சுதந்திரத்தை இழக்கிறாங்களோ, மத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற நிலைமை எப்போ வருதோ, எப்போ தனக்கு இந்த இடம் பாதுகாப்பானது இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, அப்போ அந்த கட்டுப்பாட்டை உடச்செறிஞ்சிட்டு சுதந்திரமானவளா தனித்துவமானவளா சிக்மா ஃபீமேலா மாறுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளையும் உடச்செறிஞ்சிட்டு கட்டுக்கடங்காத காட்டாரா மாறுறாங்க. சிக்மா ஆண்கள் கிட்ட தான் நினைக்கிறத சாதிக்கணும், தன்னோட கோல் அச்சீவ் பண்ணணும், அப்படி அவங்க கிட்ட இருக்கிற அந்த வேட்கையும் வெறித்தனமும் சிக்மா பெண்கள் கிட்ட இந்த சொசைட்டில தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும், ஒரு வெற்றியாளரை உருவாகணும்னு அவங்க கிட்ட இப்படி ஒரு வெறித்தனம் இருக்கும். அவங்க கடந்து வந்த பாதை கரடு முரடானதால அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. பட் சிக்மா ஃபீமேல் எப்பவும் ரொம்பவே அன்பானவங்க, கேரிங்கான பர்சனும் கூட. பட் நீங்க அவங்க சுதந்திரத்தை பறிக்காத வர, அவங்க சுதந்திரத்தை பறிச்சு டாமினேட் பண்ணி அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க சுயரூபத்தையே பாப்பீங்க. அதுக்காக சொர்ணாக்கா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. யார் அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. தனக்கு மரியாதை இல்லைன்னு தெரியுற இடத்துல பொறுமையா தனக்கான மரியாதைய கொண்டு வருவாங்க. அதிகாரம் பண்றவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அதிகாரம் பண்றவங்கள பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. இவங்க அதிகாரம் பண்ற இடத்துல பணிஞ்சு போக மாட்டாங்க. அதனாலேயே மத்தவங்க பார்வைக்கு எதிர்த்து பேசுற திமிர் பிடிச்ச பொண்ணாதான் தெரிவாங்க. ஆனா நல்லவங்க கிட்டயும் அன்பானவங்க கிட்டயும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. பட் நாம ஒரு 4 குவாலிட்டிஸ் பார்க்கலாம். She lives by her own rules. சிக்மா ஃபீமேல் மத்தவங்க போட்டு வைக்கிற கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுவும் மூட நம்பிக்கையில இருக்குன்னா அந்த விதிகளை எதிர்த்து போராடுவாங்க. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நேர்மையா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க கேட்கலாம், அவங்க மட்டும் ரூல்ஸ் வச்சுப்பாங்களா, மத்தவங்களோட ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு. நமக்கு நாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிறது தப்பு இல்ல. என்னோட ரூல் இதுதான், அதை நீ ஃபாலோ பண்ணணும்னு மத்தவங்களுக்கு திணிக்கிறது தான் தப்பு. என்னோட வாழ்க்கை இதுதான், என்னோட ரூல்ஸ் இதுதான், இப்படி அவங்க அவங்களோட விதிமுறைகளை அவங்களே வகுத்துக்கிறதால மத்தவங்களோட பார்வைக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனா தெரிவாங்க. நம்பர் 2, a very honest woman. ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. இவங்களை விட ஆளுமை தன்மை இருக்கிற உயர் அதிகாரியா இருந்தாலும் தப்பு பண்ணா அவங்கள எதிர்த்து நிற்பாங்க. நமக்கு எது ப்ராப்ளம் வந்துருமோ இல்ல இந்த வேலை போயிடுமோன்னா யோசிக்க மாட்டாங்க. தப்புனா தப்புன்னு சண்டைக்கு நிற்பாங்க. இவங்க கிட்ட யாராவது வந்து நான் உனக்கு பணம் கொடுக்கறேன், இந்த வேலையை பண்ணுன்னு ஒரு பர்சனுக்கோ இல்ல ஒரு நிறுவனத்துக்கோ துரோகம் பண்ண சொன்னாங்கன்னா அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்றதோட நிறுத்திக்க மாட்டாங்க. உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இது சரி இது தப்புன்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு விஷயத்த துருவி துருவி கேள்வி கேட்கிற திறமை இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்களுக்கு நிறைய டவுட் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு போல்டான முடிவையே எடுப்பாங்க. மத்தவங்க பார்வைக்கு திறமையான தைரியமான கான்பிடென்டான ஒரு பொண்ணா தெரிவாங்க. நம்பர் 3, her life is hidden. ஒரு சிக்மா ஃபீமேலோட கடந்து வந்த பாதை அது வலிகள் நிறைந்ததா தான் இருக்கும். சோ அதனால அவங்க அதை பத்தி பேச விரும்ப மாட்டாங்க. சிக்மா ஃபீமேல் எப்போ என் வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் பாஸ்ட் பத்தி பேசவே மாட்டாங்க. சிக்மா ஃபீமேல் கரண்டா அவங்க யாரு அதை மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் பத்தி கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நெருக்கமானவங்கள தவிர அவங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டங்களை சொல்லி
சக்சஸ் சொல்லி பெருமைப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. மொத்தத்துல நாம அவங்கள விஷுவலா நாம எப்படி பாக்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும். அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப சீக்ரெட்டா இருப்பாங்க. இது சிலருக்கு பயத்தை கொடுக்கும். ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சிலர் விலகியே நிற்பாங்க. இவங்க சிக்மா ஃபீமேல்னு தெரியாத பட்சத்துல இவங்களையும் ஒதுக்கிதான் வைப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு கேரும் கொடுக்க மாட்டாங்க. தன்னை பத்தி தனக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரிஞ்ச போதும் தான் நினைப்பாங்க. நம்பர் 4, she is very faithful. பொதுவா சிக்மா மென்டாலிட்டி இருந்தாலே நிறைய பேர் கூட பழக மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது ரொம்பவே குறுகியதா தான் இருக்கும். அதுல 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 1-2 பேர்லயும் இவங்களோட நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் தகுதியானவங்களா இருந்தா இவங்களை விட யாராலையும் கேரிங்கா விசுவாசமானவங்களா இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க. பொதுவாவே நாம யார்கிட்டயாவது விசுவாசமா இருக்கிறோம்னா அவங்களோட நம்பிக்கையை நாம ஈஸியா பெற முடியும். நம்மளை சுத்தி நல்லவங்களா நமக்கு விசுவாசமானவங்களா ஒரு படையே நம்மளால உருவாக்க முடியும். அது நம்மளோட வெற்றிக்கும் கை கொடுக்கும், நம்மள தூக்கி விடவும் உதவும். அதனால சிக்மா ஃபீமேல் தனக்கு விசுவாசமானவங்க கிட்ட நம்பிக்கையை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்பிக்கையை தக்க வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட், சிக்மா ஃபீமேலோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு எல்லா பாய்ஸும் ஆசைப்படுற கேரக்டர். குறிப்பா பர்ஸ காலி பண்ணாதவங்க. இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இன்னைக்கு நாம சிக்மா ஃபீமேலோட 4 குவாலிட்டிஸ் தான் பார்த்தோம். நீங்க சிக்மா ஃபீமேலா மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் தைரியமா நேர்மையா போல்டா இருக்க பழகுங்க. உங்க கவலைகளை மத்தவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காதீங்க. எப்போ எந்த பிரச்சனையும் தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சிக்மா ஃபீமேலா மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.